அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 2ஆம் தேதி இரவு பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டார். அது சம்மந்தமாக எஃப்ஐஆர் போட்டு 3 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சதீஷ் அலையஸ் கருப்புசாமி, கார்த்தி அலையஸ் காளீஸ்வரன், 2 பேரும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அண்ட் தென் தவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. இது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் பாதுகாப்பில் நாம் ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய லிஸ்டிங்லேயே கோயம்புத்தூர் 2ஆவது இடத்துல இருக்குது. பட் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதில் போலீஸ் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனடியாக செயல்பட்டு இந்த நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நண்பர் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் இன்னைக்கு என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அந்த ஏரியாவில் இருட்டில் சர்ச் பண்ணி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சி அந்த அக்யூஸ்டையும் வித்தின் 24 ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. தப்பிக்க முயன்ற அந்த அக்யூஸ்டை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சாங்க. இதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை திரட்டி 1 மாத காலத்துக்குள்ளே இந்த கேஸை வழக்கு சார்ஜ் ஷீட் பண்ணாங்க. இந்த சார்ஜ் ஷீட் பண்ணி இதில் நமக்கு ப்ராசிக்யூஷனில் இருந்தோம், ஜுடிஷியரில் இருந்தோம், ரொம்ப நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த கேஸ் ஃபைலுக்கு எடுக்கப்பட்டு இந்த வழக்கு உடனே நடக்க ஆரம்பிச்சு ஒரு டிசம்பர் பாதியிலிருந்தே இந்த வழக்கினுடைய நடவடிக்கை இன் கேமரா ப்ரொசீடிங்கில் கோர்ட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆரம்பித்த நாங்களும் சரியான முறையில் இந்த விட்னஸை அதில் ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ரொடியூஸ் பண்ணதில் இன்றைக்கி இந்த மகிழா கோர்ட்டில் ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை நடத்தி அதில் இன்னைக்கு மகிழா கோர்ட் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 3 வரையும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பெரிய செக்ஷன் இந்த கேங்ரேப் கேஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நாங்கள் வேறு சொன்ன அதாவது காயங்களை உண்டாக்குறது, கடத்திட்டு போகிறது, அடித்தது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுக்கும் நிறையா தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்டனைலாம் இந்த ஆயுள் தண்டனை பெரிய தண்டனை கொடுத்துட்டதுனால அதெல்லாம் கூடிய கன்கரண்ட்டாக நடக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நான் இதில் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸில் எஸ்பெஷலி அதோட ஐஓ இங்கே வந்திருக்காங்க, லதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐஓ, அண்டு மிஸ்டர் அர்ஜுன் குமார் அவரும் பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் அவங்களோட ஐஓ, 2 பேரும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அவங்கள ஏசி மிஸ்டர் வேல்முருகன் அண்டு டிசி மிஸ்டர் தேவநாதன் இவரும் சிறப்பான முறையில் அவங்கள கைட் பண்ணி இந்த கேஸை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அகெயின் கோயம்புத்தூர் சிட்டியில் பெண்கள் பாதுகாப்புக்கு முழு முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த தவறி 1-2 தவறு நடந்தாலும் அவங்களுக்கு சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.